விசிகாவினரும் பாமகவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அந்த வேர்டை பயன்படுத்துங்க. நீங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன். 2011 பிஎம்கேவும் விசிகாவும் ஒரு கூட்டணியில போட்டிட்டாங்க. பட் லார்த்ல வந்து வாஷ் அவுட் ஆனாங்க. ஏறக்குறைய சில தொகுதியை தவிர எல்லாமே வாஷ் அவுட் ஆச்சு. காரணம் என்னன்னா மக்களை சந்தித்து தளபதி அவர்கள் முதல்வராக வருவார். நீங்க மார்க் மை வேர்ட், 1977 will repeat. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மாற்றம் கொடுத்த மாதிரி நாங்களும் ஆட்சி மாற்றம் கொடுப்போம் அப்படிங்கிறது தாவேக்கா நிலைப்பாடு. ஆனா அடுத்த பவன் கல்யாண் மாதிரி இவருடைய நிலைமை போயிடும் அப்படிங்கறதுன்னு விமர்சனமா இருக்கு. புரட்சி தலைவருக்கு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர ஒரு தீர்ப்பு அளித்தார்களோ அது போல ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் வழங்குவார்கள். ஓகே, எப்ப அந்த பயணம் நடக்க போதப்ப? அதான் நேற்று செயற்குழுவிலே தளபதி அவர்கள் மாநாடு முடிந்த பிறகுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன அமைப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 100 ஓட்டு இருக்கு, ஒரு பகுதியில ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா லீடிங்கே 500 ஓட்டு தான் இருக்கும். அப்போ ஏங்க அந்த சின்ன அமைப்பு நீங்க கேட்க கூடாது? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நீங்க எல்லா வாய்ப்புகளையும் நீங்க வந்து பயன்படுத்த தான் செய்யணும். போன வருஷம் வந்து நிஜாய கூட்டத்தில் ஏன் பங்கேற்கலன்னு 9 நிமிஷம் வீடியோ போட்டாரு. அதுல லிஸ்ட் அவுட் பண்ணாருல ரீசன்ஸ். அது எல்லாமே தமிழக உரிமை சார்ந்த விஷயங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் எல்லாமே எதுவுமே தீர்க்கப்படல. தளபதி என்ன சொல்றாரு மாநாட்டில்? எங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைச்சுன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து சமூக மக்களோட வாக்க வாங்கினாதானே தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைக்கும். நம்ம அமைச்சர்கள் இடம் கொடுப்போம்னு சொன்னா அதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்க காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நேற்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தீர்மானங்கள் அதில் பேசப்பட்டாலும் நிறைவேற்றப்பட்டாலும் கூட்டணி குறித்தான விஷயம் தான் இன்னைக்கு பிரபலமாக இருக்கு. குறிப்பாக பிளவுவாத சக்திகளுடனும் இல்லை வந்து கொள்கை எதிரிகளுடனும் என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காரு. அண்ட் கூட்டணி குறித்தான விவகாரத்தை வந்து விஜய் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது. என்ன சொல்ல வராங்க தாவேகா? என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் என்ன சொன்னார்களோ அதை இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக கிறிஸ்டல் கிளியராக தமிழக மக்களுக்கும் சந்தேகம் எழுப்பிய பத்திரிகையாளராக இருக்கட்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் எங்களோட ஸ்டாண்ட் இதுதான். தமிழக வெற்றி கழகம் பெரியாரின் கொள்கை மரபில் தொடர்ச்சி தான் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். சமூக நீதி மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக தேர்தல் வெற்றிக்காக இதை சமரசம் செய்வதற்கு நாங்கள் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. நாங்கள் உறுதியாக ஒன்றிய பாசிஸ்டுகளையும் வீழ்த்துவோம், அது கொள்கை வழியில் வீழ்த்துவோம்னு வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேற்று பிரகடனம் செஞ்சிருக்காங்க. ஓகே, ஆனால் அதிமுகவோட பாஜக கூட்டணி எப்படி பரபரப்பாக அவசரமாக வச்சாங்க அப்படின்ற பேச்சுக்கள் எழுந்ததோ அதே மாதிரி இது டூ மெச்சோர்ட், இவ்வளோ சீக்கிரம் கூட்டணி பற்றி பேசியிருக்க கூடாது அப்படின்ற விமர்சனம் தாவேகா மேலேயும் வைக்கப்படுது. கூட்டணி ஃபார்மேஷனுக்கு தான் டைம் எடுக்கும். அது டிசம்பர் ஜனவரியில் இன்னும் ஃபார்ம் ஆகலை கூட்டணி. எதுவுமே பர்பெச்சுவல் கிடையாது. டிஎம்கேல இருக்கிற பல பேர் வந்து நேற்று வந்து தோழர் சண்முகம் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில் வந்து திமுக அரசு வந்து ஒரு பூஸ்வா கட்சின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க வந்து அவரோட பொலிட்டிக்கல் இனிமையை தான் அவங்க பூஸ்வாங்கிற வேர்டு பயன்படுத்துவாங்க. லெஃப்ட்ஸு அது சிபிஎம்மோட மாநில செயலாளர் ஐயா பே சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு விசிகா சொல்கிறாங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை போய் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார். இந்த பெர்மினேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து நியூ பெர்மினேஷன் காம்பினேஷனுக்காண்டி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லா சைடு 2 சைடு நடக்குது. ஏடிஎம்கே வந்து நிதிஷ்குமாரை பிஜேபி கையகப்படுத்தின மாதிரி, சிவசேனாவை கையகப்படுத்தின மாதிரி ஒரு 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 கற்றி முனையில் ஒரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கு பிஜேபி. அது மட்டும்தான் ஒரு சைடு இருக்கு. மற்றபடி தமிழகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள் வந்து எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கலை. அதனால் கூட்டணி ஃபார்மேஷனுங்கிறது 2026 ஜனவரியில் தான் ஒரு
பிக்சருக்கு வரும். என் தாத்தா நாங்க என்ன சொல்றோம்னா என் தாத்தா இருக்கணும்னு தானே சொல்றாங்க. இப்ப செல்வப்பெருந்தகை அவர்கள் போய் ராமதாஸ் ஐயாவை சந்திச்சது எல்லாமே வந்து நட்பின் அடிப்படையில அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க சொல்றேன். விசிகாவினர் முரண் இருந்தாலுமே இல்ல, திமுக கூட்டணியில தான் நாங்க புரிஞ்சுங்க. இருக்கோம், நீங்க எங்களுக்கு புரிஞ்சுங்க. கொள்கை தான் முக்கியம்னு நீங்க சொல்றாங்க. புரிஞ்சுக்குங்க. விசிகாவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் யாரு விசிகாவினரும் பாமகவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அந்த வேர்டை பயன்படுத்துங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நீங்க இருந்தா நான் இருக்க மாட்டேன், நான் இருந்தா நீங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற விசிகா அவர்களை கட்சி கூட்டணியில வச்சுக்கொண்டு நீங்க போய் வந்து பாமகவை பார்ப்பது என்ன மாதிரியான இமேஜை வந்து ஒரு பிக்சரை வந்து அந்த தலைவருக்கு என்ன மெசேஜை சொல்லுது? விசிகாவின் தொண்டர்கள் இருப்பாங்களே, நீங்க 2011 பிஎம்கேவும் விசிகா ஒரு கூட்டணியில் போட்டிட்டாங்க. பட் நார்த்தில் வந்து வாஷ் அவுட் ஆனாங்க. ஏறக்குறைய சில தொகுதியை தவிர எல்லாமே வாஷ் அவுட் ஆச்சு. காரணம் என்னன்னா, கீழே கிரவுண்ட்ல தொண்டர்கள் ஜெல்லாகலை. அது போல ஆயிரும் அப்படிங்கிறது தான் விசிகா தலைவரோட ஒரு கோட்பாடு. ஆனா டிஎம்கேல இருக்கிற மிக முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ஐயா செல்வப்பிரந்தகை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவர் என்ன சொல்கிறார்? இந்த 2 சமூகம் ஒன்னா இருக்கு, 2 கட்சி ஒன்னா இருக்கணுங்கிறாரு. அந்த வேர்டை கவனிச்சிங்களா? அதே போல மதிமுகவின் செயல் தலைவர் அவர் ஐயா வைகோ அவர்களின் பையன் ஐயா துரை வைகோ என்ன சொல்றாரு? நாங்க 12 சீட்ல போட்டிடுவோங்கிறாரு. நீங்க லாஸ்ட் டைம் 6 சீட்டு கொடுத்ததே திமுக சிம்பல தான் கொடுத்தாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துட்டு அதை சொந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கு வந்து அழுக வச்சாங்க. அப்படி இருக்கிற நபர்கள் எப்படி 12 சீட்டு தருவாங்க? நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2006 இருக்குல்ல, அந்த எலெக்ஷனுக்கு திருச்சியில மாநாடு, சாயங்காலம் மாநாடு, 6 மணிக்கு மாநாடு, சாயங்காலம் மதியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு வைகோ அவர்களோட பேனரை அடிச்சு நொறுக்குறாங்க திமுக தொண்டர்கள். ஏன்னா 2 மணி வரையும் அவர் திமுக கூட்டணியில் இருந்தார். 2 மணிக்கு மேலே அவர் போயஸ் கார்டன் போயிட்டார். அதனால என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம். 2026 கூட்டணி அரசியலுங்கிறது ஜனவரி மாதம் தான் உறுதியாகும். அதே நேரத்தில் எங்களோட கொள்கை கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். மதச்சார்பின்மை, சமூக நீதி, அதன் அடிப்படையில் பெரியாரின் வழியில், அதுதான் நாங்கள் கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறோம். திமுகவினர் பொறுத்தளவில் திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியின் பினாமியும் தமிழகத்தில் வந்து ஒரு பினாமி முதல்வராக செயல்பட்ட ரத்தீஸ் அவர்கள், பினாமி முதல்வர் ரத்தீஸ் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஓடோடி சென்றார் டெல்லிக்கு, எங்க நிதி ஆயோக் கூட்டத்திற்கு. 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 3 நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தாரா இல்லையா? போன வருஷம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் பங்கேற்கலைன்னு 9 நிமிஷம் வீடியோ போட்டாரு. அதில் லிஸ்ட் அவுட் பண்ணார்ல ரீசன்ஸு. அது எல்லாமே தமிழக உரிமை சார்ந்த விஷயங்கள். ஆனால் அந்த லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் எல்லாமே எதுவுமே தீர்க்கப்படலை, இந்த ஆண்டும் தீர்க்கப்படலை. அப்போது நீங்கள் என்னென்ன காரணங்கள் பட்டியலிட்டீங்களோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறப்போ எதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க இந்த வருஷம்? அப்போது உங்களோட பினாமி முதல்வரையும் உங்களோட பினாமி திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமியை காப்பாற்றுவதற்கு டெல்லியில் தன்னோட கட்சியையும் தமிழகத்தையும் அடகு வைத்து விட்டார் முதல்வர்கள். திமுகவுடைய கூட்டணிக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளையும் சுட்டி காட்டினீங்க. ஆனால் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்ல கூட்டணி கட்சிகளை தன்வசப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பா இவ்வளோ சீக்கிரம்? எந்த விஷயம்னாலுமே அதோட நுனான்ஸை பாருங்க. சண்முகம் அவர்கள் வந்து பல இடத்துல அவர் லெஃப்ட் பார்ட்டிஸ் பேசுகிறப்பையும் சரி, விசிகா அவங்க பேசுகிறப்பையும் சரி, நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி அமைத்திருக்கிறோம், மதச்சார்பற்ற கொள்கையை சமூக நீதி கொள்கைக்காண்டி நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அதுலேருந்து டிஎம்கே அது டைவர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற சென்ஸ்லேருந்து தான் பார்க்க முடியும். இப்போ வந்து அவங்க எந்த புள்ளியில் அவங்க சேர்ந்தாங்களோ அந்த புள்ளியிலேருந்து டிஎம்கே டைவர்ட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல வர்றப்போ இன்னொரு ரீஅலைன்மெண்ட் கொள்கை ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை டைல்யூட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? டைவர்ட் ஆகுதாங்க. டைலூஷன் வந்து எப்பவுமே டிஎம்கே பண்ணுவாங்க. இப்ப அது என்டையரா டிஎம்கே பிஜேபி சரண்டர் ஆயிடுச்சு. டிஎம்கே பிஜேபி போய் சரண்டர் ஆயிடுச்சு.
அது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு தெரியும், எல்லாமே சீசன்டு பொலிட்டிஷியன். அதனால அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து காமிக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையிலேருந்து விசிகாவினருக்கு வந்து தென் மாவட்டத்தில் மதுரையில் கட்சி கொடி ஏற்ற முடியாது. அமைச்சர் சொந்த ஊரில் ஏற்றின கொடியை பிடுங்கி போட்டாங்க. அதில் அமைச்சர் ஹேண்டே இருக்குது. அதில் கொடி ஏற்றினவங்களெல்லாம் கட்சிக்காரங்க விசிகாரங்க ஃபுல்லாக எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க. அந்த பெர்மிஷன் கொடுத்த அதிகாரியையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அதை ரிவோக் பண்ணாங்க. இப்படி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுற திமுக அரசுக்கு நாம் ஏன் ஆதரிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தொண்டர்களோட குரலுக்கு அந்த தலைவர்கள் செவி சாய்த்து தான் ஆகணும். ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைத்து 2026 வீழ்த்துவார். அதற்கு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தளபதி அவர்கள் தலைமை ஏற்பார்கள். நீங்க அதை பார்ப்பீங்க. இல்ல இப்ப விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு, மாஸ் சப்போர்ட் இருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்கு, இவ்வளோ அதிருப்தி இருக்கு ஆளும் கட்சி மேல அப்படின்னா தனிச்சு நின்னே போட்டிடலாமே சீமான் அவர்கள் மாதிரி. ஏன் கூட்டணி அப்படின்ற அதை போய் அறிவாலயத்தில் சொல்லுங்களேன். ஏங்க 75 கட்சியை வச்சிருக்கீங்களே, ஏங்க தனிச்சு நிக்காம 10 கட்சியை கூட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நாங்க கூட்டணின்றீங்க அப்படின்னு அறிவாலயத்தில் போய் சொல்லுங்க. ஜனநாயக அரசு அவங்க இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்து கூட்டணியில இருந்துட்டு வராங்க. புரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் மல்டி பார்ட்டி சிஸ்டம் எதுக்கு இருக்குன்னா, இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரி. அப்போ எல்லா சமூகங்களுக்கும், அதாவது மார்ஜினல் செக்ஷன்ல இருந்து ஓபிசியில இருந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்து எல்லா சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு பல அரசியல் கட்சிகள் வருது. இப்போ நீங்க வந்து வட மாநிலங்கள் பீகார் யூபியை தவிர்த்து ஷெட்யூல் கேஸ்ட் பார்ட்டிஸ் வந்து பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் வந்து அதுவால இருக்காரு. அது மாதிரி இல்லை. அதை தவிர இந்த 3 நபர்களை தவிர ஷெட்யூல் கேஸ்ட் பார்ட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். நீங்கள் ஏன்னா அந்த மக்களோட குரலை அவங்க ஒலிக்கிறாங்க. இப்போ சவுத்தில் ஒரு பார்ட்டி இருக்கும், நார்த்தில் ஒரு பார்ட்டி இருக்கும், வெஸ்ட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது. அங்கங்கே இருக்க ரீஜனல் ஷெட்யூல் கேஸ்ட் மக்களோட உணர்வுகளையும் வலியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி ஒரு கட்சிகள். அப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவ்னஸ் பண்ணுறப்போ, ஒரு மாநிலத்தை ஆளணும் அப்படின்னு தலைமை பொறுப்பு இருக்கிறப்போ, சொசைட்டியில் இருக்க எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் தருவது தான் ஜனநாயகம். இப்போது நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் மக்களாக இருக்கட்டும், ஓபிசி மக்களாக இருக்கட்டும், இல்லை முன்னேறிய வகுப்பினராக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களும் எங்கள் தளபதி அவர்களின் தலைமையில் ஏற்று தளபதி அவர்களுக்கு மெஜாரிட்டி மார்க் கொடுக்குற அளவுக்கு எங்கள் கட்சிக்குள்ளே செல்வாக்கு இருக்குது. தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவர், இன்க்ளூசிவ் லீடர் எங்கள் தலைவர். நம்ம எதுக்கு கூட்டணி வைக்கிறோம்? எங்கள் தளபதி என்ன சொல்கிறார் மாநாட்டில்? எங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைச்சிச்சுன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து சமூக மக்களோட வாக்கை வாங்கினா தானே தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி கிடைக்கும். இருந்தாலும் கூட்டணி சேர்வர்களுக்கு ஏன் நம்ம அமைச்சர்கள் இடம் கொடுப்போம்னு சொன்னால் அதுதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஒரு குடும்பம், இப்போ திமுக ஒற்றை கட்சி ஆட்சிங்கிறது ஒரு நபரின் ஆட்சி, ஒரு குடும்பத்தின் ஆட்சிங்கிற மாதிரி தான் ரியல் டைம்ல இருக்கு. ஒரு கட்சி ஆட்சிங்கிறது நடைமுறையில் வந்து ஒரு குடும்பத்தின் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லாமல் பொலிட்டிக்கல் இன்க்ளூசிவிட்டி, சோசியல் இன்க்ளூசிவிட்டின்னு அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தந்து அவர்களோட குறையும் அரசு வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டி தான் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பாலிசியை வச்சாங்க. கேரளாவில் எல்டிஎஃப் இருக்கு, யூடிஎஃப் இருக்கு. அந்த மாதிரி இன்க்ளூசிவான நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. அப்போ வந்து அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க அந்த நோக்கத்துல மட்டும்தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது வைக்கப்படுதா? அதுதான் ஃபண்டமெண்டல். இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறதா ஃபண்டமெண்டல். எலக்ட்ரோவலாகவும் சொல்கிறேன், ஒரு ஃப்ராக்மெண்டட் பொலிட்டிக்கல் சினோரியாவில், ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பொசிஷனத்தில் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டுலாம் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2021 எலெக்ஷனில் வந்து 12 மணி வரையும் ஜிக்ஜாகாக இருந்துச்சு. ஒரு சின்ன அமைப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ஓட்டு இருக்குது, ஒரு பகுதியில் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா லீடிங்கே இங்கே 500 ஓட்டு தான் இருக்கும். அப்போது ஏங்க அந்த சின்ன அமைப்பு நீங்கள் கேட்கக்கூடாது? எலக்ட்ரோல் பாலிடிக்ஸில் நீங்கள் எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து பயன்படுத்த தான் செய்யணும். தளபதி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோங்கிறது ஒரு மிகப்பெரிய மெக்னானிமைஸான டிசிஷனு. ஒரு டீசென்ட்ரலைசேஷன், பவர் டீசென்ட்ரலைசேஷன். நம்ம வந்து ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் பேசுவோம், தளபதி அவர்கள் பவர் டீசென்ட்ரலைசேஷன். அனைத்து சமூகங்களுக்கான அதிகாரத்தை பற்றி பேசுகிறாரு. விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரம் போகும். எப்படி போகும்? இன்னைக்கு பவர் செக்டரில்
டிஎம்கே பவர் ஸ்ட்ரக்சரில் ஏன் கேஷ் சர்வே எடுக்க மாட்டேங்கிறாங்க? முக்கியமான மினிஸ்டர்ஸ், பிடபிள்யூடி மினிஸ்டர், ஹைவே மினிஸ்டர், ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், ஹிந்து என்டோமெண்ட் மினிஸ்டர், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் இருக்குது. அவங்க தமிழ்நாடு பாப்புலேஷனில் எவ்வளோ இருக்காங்க? நான் யாரையும் குறையா சொல்லலை. பட் பவர் வந்து ஒரு ஸ்மால் செக்ஷனில் அக்காமடேட் ஆயிருந்தா லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிகார அந்த வளையத்துக்கு வெளியே போயிடுறாங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ட்ரல் அப்படின்னு பேசுறோம். இப்ப நீங்க பேசக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க. அவங்க முன்னாடி வரைக்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக்காவை கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கும், பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்டல் கிளியரா, ஏன்னா திமுக எதிர்ப்புன்னு வரும்போது, திமுகவை எதிர்க்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாரும் ஒன்றா ஓரணியில ஒன்று சேரணும்னு தானே சொல்றாங்க. இது நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? வெயிலுக்கு பலந்து நெருப்புக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு காட்டு தீயை பத்த வைக்கிறது ஈஸி. நாளைக்கு நீங்களே நினைச்சாலும் அதை அமர்த்த முடியாது. இந்த மதவாதங்கிறது ஒரு காட்டு தீ மாதிரி தான். சமூகத்தில் நீங்க பத்த வச்சுட்டீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி அதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால இது வந்து பிளவுவாத சக்திகள் வந்து சொசைட்டிக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, பெரும்பான்மைவாதமும் மதவாதமும் சமூகத்துக்கு எதிரானது. இதை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம தமிழக வெற்றி கழகமும் வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் களத்திலையும் சரி, எலக்ட்ரல் அலையன்ஸ்லையும் சரி எதிர்த்து நிற்போம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வரும், இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தாவேக்காவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பாஜக இருக்கும்போது கொள்கை எதிரியான பாஜகவை நோக்கி அந்த கூட்டணிக்குள்ளே போக முடியாதுன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு அதிமுகவுக்காக. பாஜக இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றது மூலமா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கும் அப்படின்ற விமர்சனம் இருக்கே. வெரி ஃபர்ஸ்ட் டேலேயே எப்போ விக்கிரவாண்டி மாநாடு 2024 அக்டோபரில் எங்கள் தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் கிளியராக எங்களோட கொள்கை எதிரி பிஜேபின்னு. இது இன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு எடுத்த முடிவும் இல்லை, அன்றே சொன்னோம். நானே பல விவாதத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு விவாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நியூஸ் 18 தான் நினைக்கிறேன். அப்போது கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், காங்கிரஸ்க்கு வந்து 1952 எலெக்ஷன் 57 எலெக்ஷன்லாம் லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் பொலிட்டிக்கல் எனிமி. 1989 வரையுமே பிஜேபி வந்து அவங்க பொலிட்டிக்கல் எனிமியே கிடையாது. இந்திரா காந்தி அவர்கள் வந்து பல இடத்துல ஜனசங்கத்தை வந்து அரவணைச்சு தான் போயிருக்காங்க. 89க்கு அப்புறம் தான் அவங்க பொலிட்டிக்கல் எனிமியாக வராங்க. ஆனால் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து பிஜேபிக்கும் வந்து எப்போவுமே ஒரு ரிவல் இருந்திருக்கு. ஏன்னா அது ஐடியாலஜிக்கல் ரெண்டுமே டூ எக்ஸ்ட்ரீம்ஸு. அதனால பொலிட்டிக்கல் எனிமி மாற வாய்ப்பு இருக்கு. அது அரசியல் சூழல் பொறுத்தது. கொள்கை எதிரி எப்பவும் மாறாது. நாங்கள் உறுதியாக இது பெர்பேச்சுவேட், பிஜேபி எதிர்ப்புங்கிறது பெர்பேச்சுவேட்டு, நிலையானது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுன்னு நான் சொன்னேன். அதைத்தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் இன்னொரு முறை சொல்லியிருக்கார். மாநாட்டில் இருந்து தான் நான் அதை டெரைவ் பண்ணி சொன்னேன். மாநாட்டில் தளபதி அவர்கள் சொன்னதுக்கு தான் நான் இதை சொன்னேன். தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறது நிலையானது, அரசியல் சொல்றதுக்காண்டி மாறாது அப்படின்னு. அதைத்தான் இன்னொரு முறை சொல்லியிருக்கார். இல்ல அதை தான் சொல்லியிருக்காரு, அதை மறுக்கல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுகவோட தாவேக்கா கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிறது நீண்ட கால பேச்சுவார்த்தையா இருந்த சூழல்ல அதிமுக பாஜகவோட இணைஞ்சிட்டாங்க, அந்த கூட்டணிக்குள்ள விஜய் போவாரான்ற கேள்வி எழும்போதுதான் விஜய் வந்து இல்ல கொள்கை எதிரி, அவங்க தான், அவங்களோட நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி ஒரு அதிமுக அவங்களை விட்டு வெளியே வரும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணியிருக்காரான்னு கேட்கிறேன். இது ஜோசி எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு அலைன்ஸை செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வருவாங்களா, அவங்களோட நீங்க கூட்டணி வைப்பீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு ஜோசியம் தெரியாது. உங்களோட அந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கு, டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பலரும் சொல்றாங்க திமுகவில் இருந்து. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு தேதிக்கு, இன்னைக்கு தான் நம்ம பேச முடியும், நாளைக்கு என்னென்ன நடக்கலாம் அரசியல. இன்னைக்கு தேதிக்கு அடுத்து வந்து ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து நடத்துகிற கூட்டத்துக்கு கூட ஸ்டேட் பிரசிடென்ட், பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் நயனார் அவர்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சார கூட்டத்திற்கெல்லாம். அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவங்க அலைன்ஸில் இருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம பேச முடியும். எங்களை பொறுத்தளவில் நேரடியாக ஏடிஎம்கேவும் மறைமுகமாக டிஎம்கேவும் பிஜேபியோட ஒரு டீலிங்கில் இருக்காங்க. அதனால்
பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி. இந்த பிஜேபியும் டிஎம்கேவும் இருக்கிற இடத்துல தாவேகா இருக்காது. நாங்கள் மக்களை சந்தித்து 1977 வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி மக்களை சந்தித்து முதல்வராக வந்தாரோ அதுபோல 2026 மக்களை சந்தித்து தளபதி அவர்கள் முதல்வராக வருவார். நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், 1977 will repeat. ஓகே. டிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து 50% குறைஞ்சிச்சு 1977ல. 71ல டிஎம்கே வந்து 48% ஓட்டு டிஎம்கே அலோன். ஆனால் 1977ல 5 வருஷம் கழிச்சு மேண்டேட் போகிறப்போ அவங்க 24% போனாங்க. அந்த மாதிரி திமுகவினர் வந்து அவங்க ஓட் பேங்கை மோர் தென் 50% இழப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தளபதி அவர்கள் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வருவார். ஓகே. ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி மாற்றம் கொடுத்த மாதிரி நாங்களும் ஆட்சி மாற்றம் கொடுப்போம், அண்ணா அவர்கள் ஆட்சி மாற்றம் கொடுத்த மாதிரி நாங்களும் ஆட்சி மாற்றம் கொடுப்போம் அப்படிங்கிறது தாவேக்கோட நிலைப்பாடு. ஆனால் அடுத்த பவன் கல்யாண் மாதிரி இவருடைய நிலைமை போயிடும் அப்படிங்கிறதுனே விமர்சனமா ஏங்க. ஏதாச்சும் ஒரு லாஜிக்கோட பேசுங்க. பவன் கல்யாண் ஆல்ரெடி சபார்டினேட்டா ஒரு 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 5% தான் எடுத்தார் ஓட்டு. அவர் ஓட்டு என்ன நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் 5% தான் எடுத்தார். பிஜேபியோட கூட்டணி வச்சு அலைன்ட் ஆகி இந்த சென்ட்ரல் பவரு இவரோட இருக்க 5% ஒரு படிப்படியா வந்திருக்காரு. கேளுங்க, அதுதான் சொல்றேன். அவரோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கம்பேர் பண்றப்போ லாஜிக்கே கிடையாது. அவரோட அவ்வளவு உயிரமே இப்போ நீங்க சிரஞ்சீவி அவர்கள் இருக்காங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே 18% ஓட்டு எடுத்தாங்க. 18% ஓட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் மேலே எடுத்தாங்க. ஸோ சிரஞ்சீவி அவர்கள் அவர் இப்போ எடுத்த 18%ல் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கூட எடுக்கல அவர். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சிரஞ்சீவி அவர்கள் எடுத்த ஓட் பேங்க்ல 1/4 கூட எடுக்கல. இவர் பவருக்கு வந்தது வந்து பிஜேபி பேக்கப்ல பிஜேபியோட ஒரு பிரான்ச்சா தான் அவர் செயல்பட்டு இருக்காரு ஆந்திரால. இன்னைக்கு அவர் துணை முதல்வர் ஆயிருக்காங்கன்னா கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. சந்திரபாபு நாயுடு சாரோட கூட்டணி வைக்கிறாங்க, டிடிபியோட கூட்டணி வச்சு தனி சின்னத்துல போட்டிட்டு தானே சார் அவங்க போட்டிட்ட எல்லா இடத்துலயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. சொல்றேன், அவங்க எத்தனை இடத்துல போட்டிட்டாங்க சொல்லுங்க? 28 21 சாரி 21 மொத்தம் 175 சீட்ல 21 சீட்ல தான் அவர் போட்டியே இட்டார். அவர் வந்து அவரோட அளவு உயரமே வந்து 5% தான். அதற்கான சீட்டு வாங்கி அவர் போனார். தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு நீங்க எங்களோட பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் எடுத்த சர்வேயிலே 20-25 கிராஸ் பண்ணுது. 20% கிராஸ் பண்ணி தான் என்னோட எனிமீஸ் எடுக்கிற சர்வேஸ்லேயே வருது. இன்னும் தளபதி அவர்கள் களத்துக்கு போவார், உறுதியா சொல்றேன். 1977 மக்கள் எப்படி புரட்சி தலைவருக்கு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர ஒரு தீர்ப்பளித்தார்களோ அதுபோல ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் வழங்குவார்கள். ஓகே. எப்ப அந்த பயணம் நடக்க போகுதப்ப? அதான் எங்க நேற்று செயற்குழுவிலே தளபதி அவர்கள் மாநாடு முடிந்த பிறகுன்னு சொன்னாங்க. விரைவில் செப்டம்பர்ல அந்த மாநாடு இருக்குன்னு நேற்று செயற்குழுவிலே சொல்லியிருந்தாங்க. அதுதான் கேட்கிறேன். பட் தேதி எதுவும் மென்ஷன் பண்ணல. அது அந்த மாநாட்டில் அறிவிக்கப்படும். செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்களே, டேட் வந்து தலைமையிலேருந்து வரும் மாநாடு. அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு 2026 தளபதி ஆட்சி. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.